டிஆர்பி பிடி பிஆர்டி மாணவர்களுக்கு இந்த பதிவு. பிஆர்டி தேர்வு எழுதி ஒரு ஆண்டு முடிஞ்சோம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு போஸ்டிங் போடல. எல்லாருக்கும் இந்த மன வருத்தம் இருக்குது. எப்போ போடுவாங்க அப்படின்ற கவலைகளும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பயுமே இந்த போஸ்டிங் அப்படின்றது ஜனவரியில் போடுவாங்க, அப்படி இல்லைனா ஜூனில் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த கேஸ் தொடர்ந்து தேதி தள்ளி போயிட்டே இருக்குது. இது கவர்மெண்ட்டும் இதுக்கு நல்ல ஒரு செவி சாய்ச்சி தீவிரமாக இதுக்கான பதில் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இந்த ரிசல்ட்டை போட்டு ஜூனுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து ஜாயினிங் கொடுத்துட்டா ஒரு தைரியமாக எப்போ போய் ஜாயின் பண்ணலான்றத அவங்க லேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட முன்னாடி கொடுத்து இந்த டேட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு மனக்கவலை இன்றி, ஏன்னா போஸ்டிங் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் அப்போ இருந்திருக்கும். கிடைச்சி ஜாயின் பண்ணலன்ற மாதிரி இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு மன வலியோடு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கல்வித்துறையில் 30 ஆண்டு காலமாக நான் இருக்கேன். 25 ஆண்டு காலமாக பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்தி மாணவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் 25,000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் இந்த லேட் ஆகிறது, கேஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய மன வலியும் என்னன்றது பேசுகிறத வச்சு எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கப்போ கவர்மெண்ட் அதுக்கான முழு ஸ்டெப் எடுத்து இந்த தீர்ப்பை உடனடியாக முடிவு கொண்டு செலக்ட் ஆகிருக்க மாணவர்களுக்கு இந்த போஸ்டிங் போடணும் அப்படின்றது நான் எங்களுடைய அகாடமி சார்பாக, ஏன்னா இதுக்காகவே பல மாணவர்கள் படித்து நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து இன்றைக்கி செலக்ட் ஆகியும் மன உளைச்சல் இருக்காங்க. அந்த நிலையை கவர்மெண்ட் ஒரு தீவிரமான முயற்சி எடுத்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, கிடைக்கல, இருந்தாலும் அது உடனே கிடைக்காத போது நிறையா வழி இருந்திருக்கும். எப்போ வரும்னு ஒவ்வொரு நாளும் ஒரு கனவாக இருக்கிற மாணவர்களுக்கு இந்த உடனடி கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுத்து இதுக்கான ரிசல்ட் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கொடுத்தே தீருவாங்க. ஏன்னா இந்த 2026 எலெக்ஷன் வருது, 25 இது போட்டே தீரணும். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மாணவர்கள் என்னமே தைரியமாக இருக்கலாம். சரியான தகவல் தெரிந்த பிறகு மீண்டும் நான் பதிவு போடுறேன். ஏன்னா ஜனவரியில் இந்த இதெல்லாம் முடித்து வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குன்றது போட்டிருந்தோம். பட் ஜனவரியே முடிய போகுது. அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி வருன்றது நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன். ஒன்று ஜனவரி இருக்கும், இல்லை ஜூனில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது, இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மார்ச் ஏப்ரலில் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து ஜூனில் போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்துருச்சு, ஜாயினிங் தான் டைம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கலாம். அதுக்காக இந்த கேஸ்லேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட்டு வெகு விரிவான ஒரு தீர்ப்பை கொடுத்து மாணவர்கள் எல்லாமே அவங்களுடைய எதிர்கால நலனை கருதி இந்த டீச்சர்ஸை உருவாக்கணும். ஏன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாமே அடுத்தடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் வரணும், நல்ல கல்வித்தரம் உயரணும்னா தரமான ஆசிரியர்களை நியமிக்கணும். இந்த மாதிரி தேர்வுலாம் எழுதி வெற்றி பெற்றவர்களை வரும் பொழுது அந்த பள்ளியுடைய தரமும் மாணவர்களுடைய கல்வித்தரமும் உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட் அதுக்கான முழு முயற்சி எடுத்து இதை வெகு விரைவில் முடித்து தரணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அகாடமி சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.